அந்த ஆதவ அர்ஜுன் என்ன சொன்னா, சிபிஐன்றது வந்து 5 வருஷம் 10 வருஷம் இழுக்கணுங்க, அதை தப்பா மறைக்கிறதுக்கு தான். புரியுதுங்களா? அந்த தப்பை இவனுங்களை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணா, எவன் வாயில நான் ஆபாசத்தை தவிர்க்கும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் வயிறு எரியுதுங்க. வயிறு டைரக்ஷனு அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த தோரணையில தான் போறாரு. எப்படி போறாருன்னா, டேக் ஆக்ஷன் அப்படின்னா டேக் ஆக்ஷன் சொன்ன உடனே ஒரு நடிக்கணும், டான்ஸ் ஆடணும். ஆமா, அந்த மாதிரி தான். அவ்வளவு எகிரி குதிக்கணும், ஃபைட் பண்ணா ஃபைட். டைரக்டர் அவரு மேலோடம். சரி, அவங்க சிபிஐ அனுப்போம், எஃப்எஸ்எஸ் அனுப்போம், எது ஒண்ணு அனுப்போம். சார் இவன் தான் சார் அங்க லிங்க்குக்கே போனா. லிங்க்? ஆமா லிங்க். இவரு பேசியர் பெரியவர், அப்படியே வேர்ல்டு சாம்பியன் இவரு. இவரு இப்ப எத்தனை மெடல் வாங்கிட்டாரு இவரு, வேர்ல்டு சாம்பியன் இவரு. இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும் இவர் பேஸ்கெட் பால் விளையாடப்பாங்க. தற்கூரி பசங்க, பொறுக்கி பசங்க சார் அவனுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு ஊரை ஏமாத்திருப்பானு அவனுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இவர் வந்து பேஸ்கெட் பால் விளையாட போனாரா. அங்க போய் மோடி கால்ல விழுந்து, ஐயா நான் கூட்டு வரையா, ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி நின்னவையா. அவர் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்றத மட்டும் பாக்குறாங்களே தவிர்த்து போன உயிரை பத்தி யாரும் பேசல. அவங்களோட தொண்டர்களே சரி, ஐயோ இந்த 41 பேர் உயிர் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டருமே வந்து இந்த மாதிரி இதுவாயிடுச்சு, ஒரு இரங்கல் எதுவுமே வந்து எங்கேயுமே இரங்கல் செய்தியாவே அவங்க நடத்தவே கிடையாது. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா வெறும் பட்டாசு வடிக்கிறானுங்க, சாக்லேட் கொடுக்குறானுங்க, இனிப்புகள் வழங்குறானுங்க. என்னன்னு கேட்டா வந்து நீதி கெடுத்துருச்சு, சிபிஐக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கனர் வந்து கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து என்ன கேஸ் என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு சொல்லிட்டு தெரியல, இருந்தாலும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கா தரப்பே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவே இல்லை. அதாவது உச்ச நீதிமன்றத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீதிபதி தலைமையில வந்து ஏதாச்சும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தனியா வந்து கேட்டாங்க, தவிர அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கேட்கவே இல்லை. சிபிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து எடுத்துட்டு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஐடியா பண்ணி பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான். அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாமே வந்து கரெக்டா வந்து பேசி என்ன பண்றாங்க, கையெழுத்து வாங்கி கொண்டு போயிட்டு எனக்கு வந்து இந்த அரசு மேல வந்து நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ வந்து வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பா வந்து எங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோர்ட்ல வந்து வீடியோ கால் மேல சொல்லிட்டாங்க. சோ இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிஜேபி கிட்ட வந்து மாட்டினது யார் தெரியுமாங்க, விஜய் மட்டும்தான். இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க வந்து எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து தண்டனை கிடைக்கும். ஒரு வேலை ஈடுபட்டு இருந்தாருன்னா அவர் மேலதான் கண்டிப்பா வந்து குற்றம் நடந்துச்சுன்னா நடவும். பட் ஆனா சிபிஐ கிட்ட எல்லாம் மாட்டினாருன்னா இவருடைய கட்சியுடைய அஸ்திவாரமே போயிட்டுன்றது வந்து இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து தாவேக்காரருக்கு மட்டும் வந்து தெரிய மாட்டேங்குது, ஏன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது என்னன்றது பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போலாம். தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க, நீதி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. அது என்ன நீதி கிடைச்சிச்சு, அது புரியல எனக்கு, உங்களுக்கு தெரியுமா? நீதி வெல்லும், அப்புறம் வாயில வெள்ளம்னு இப்ப என்ன நீதி வந்துருச்சு அவங்களுக்குன்னு தெரியலையே. அதுதான் தெரியலையே, அதுதான் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ இவங்க எதுக்காக வந்து சிபிஐ கேட்டாங்க சொல்லுங்க? எதுக்கு? அமித்ஷா வந்து இவர் குடுமையை புடிச்சிட்டாரு, ஒரு அரசியல் வாழ்க்கையே போயிடுச்சு. இப்போ எஸ்ஐடி தான் வந்து நல்லா இவங்களோட தப்பு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எஸ்ஐடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு பயந்து போயிட்டு எங்க ஒரு வாரம் ஒழிஞ்சான். யார் காலில் விழுணுமோ அவன் காலெல்லாம் விழுந்துட்டானா. இப்ப போயிட்டு கரெக்டா எங்க போய் நின்னுக்கிறான், அரசியல் வாழ்க்கை பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தற்கூரி பசங்களாம் அவங்க தம்பிகளாம் பார்த்தாங்க, எதிர்பார்த்தாங்க. கடைசியில எடப்பாடி கூட கூட்டணி வச்சு என்ன பண்ண, எந்த பழக்கம் வரும் அவங்களுக்கு எல்லாம், காலில் விழுற பழக்கம் தான் வரும். புரியுது. இப்ப அந்த எடப்பாடி என்ன பண்ணா, நானும் கேட்டேன் நீயும் கேட்டேன், நான் கேட்டேன், அந்த மாதிரி போயிட்டு அமித்ஷா காலையில படுக்க வச்சானுங்க. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நீதி வெல்லும் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. நீதி வென்றுச்சா? இதுல எப்படி சார் நீதி வெல்லும்? பிஜேபியோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபி போய் வசமா சிக்கியிருக்காரு. போட்டு அருன்னு அறுக்க போறானுங்க. அடிமன் அதிமுக கலாச்சிட்டு அதிமுக கிட்டையும் பிஜேபிக்கும் அவங்க அஜெண்டாக்கு நல்லா லாக் ஆயிட்டாங்க. இனி ஒன்னும் அவர் காப்பாற்றவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப வந்து ஆக்சுவலா தாவேக்கனர் கொண்டாடுறாங்களே, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நியாயம் கட்சிச்சு நீதி கட்சிச்சுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுங்களே தற்கூரி பசங்க, ஒன்னும் அரசியலும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. எதுவும் கத்த தெரியும், கரண்ட் கம்பத்துல யாரு தெரியும், மரத்து மேல யாரு தெரியும், பேனரை பூச்சி தொங்க தெரியும். நீதி வெல்லும் சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருக்காரு. நீதி வென்றுச்சா? கண்டிப்பா நீதி வெல்லும். விஜய் தண்டனை உறுதி, புஷி ஆனந்துக்கு தண்டனை உறுதி, ஆதவ அர்ஜுனாக்கு தண்டனை உறுதி. நிச்சயமா நீதி வெல்லும்.
இல்ல இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐக்கு வழக்கு மாத்தினதுக்கு பாத்தீங்கன்னா இந்த தாவேக்காரர் கொண்டாடுறாங்க. ஏன் ஒரு கொண்டாடுறாங்க சார்? அவனுக்கு தற்கூறிங்க சார். அவனுங்க இது ஒண்ணும் புதுசு இல்ல, அவன் தற்கூறிங்க. இதே 2 மாசத்துக்கு முன்னாடி அஜித் குமாரோடைய மரணத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. தெரியும், ஞாபகம் இருக்குல்ல? மக்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. வெறும் 3 நிமிஷம். ஆமா, 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து சிபிஐ கிட்ட திமுக ஏன் சிபிஐ கிட்ட போறீங்க, சிபிஐ வந்து உங்களை காப்பாத்தும், அதனால நீங்க சிபிஐ கிட்ட போறீங்களா, நீங்க உங்களுக்கு பிரச்சனைனா உடனே போய் பிஜேபி கிட்ட போய் அடைக்கலாம் போறீங்களே, ஒளிறீங்களே அப்படின்னு நீ பேசின வீடியோ இருக்குதுங்க மிஸ்டர் விஜய், தற்கூரி விஜய். நீ பேசின ஆதாரம் இருக்கு. இப்ப நீ எதுக்கு சிபிஐ வேணும்னு கேக்குற? இப்ப நீ யாரு பின்னாடி போய் ஒளிற? உன்னை ஏக்குறது யாரு? இப்ப நீ இப்போ சங்கிங்க கூட இருக்கியா? நீ பிஜேபியோட பின்புலத்தை தான் பண்றது இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஏன்னா நீ பேசுற வீடியோ ஆதாரமே எங்க கிட்ட இருக்குது. அன்னைக்கு வேணான்ற, இன்னைக்கு வேணும்ன்ற. நேத்து ஒண்ணு பேசுற, இன்னைக்கு ஒண்ணு பேசுற. பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து லேட்டா வரவே இல்லை, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யாரு? லாட்ரி ஆதவ அர்ஜுனாவாங்க? லாட்ரி ஆதவ அர்ஜுனாங்க. அவர் வந்ததே பாத்தீங்கன்னா வந்துட்டு லாட்ரி வித்தாரு. லாட்ரில இருந்து விடுதேசத்துக்கு வந்தாரு. விடுதேசத்துல இருந்து தாவேக்கா வந்துக்கிறாரு. அவர் ஒரு வியாபாரி. அவரோட பேச்செல்லாம் நம்ம அது ஒரு விமர்சனமா ஏத்துக்கூடாது. அதான் வியாபாரத்தனமா தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு வந்துட்டு, அப்ப இவ்வளவு நாள் வந்து சம்பவம் வந்து 2 சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு. இந்நேரம் அவங்க 2 பிரச்சாரத்தை முடிச்சிருக்கலாம். ஆமா, 2 பிரச்சாரத்தை முடிக்காதவங்க, 2 இது பண்ணாதவங்க இப்ப மட்டும் எதுக்கு கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தின பேருக்கு இது பண்றாங்க? ஏன்னா சிபிஐ வந்து அவங்க பி டீம். அவங்க பி டீமுங்க. இல்ல விஜய் கூட சொல்லிருப்பாரு, நீங்க சிபிஐ கிட்ட நீங்க போறீங்க, அவங்க வந்து பிஜேபி கிட்ட பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க. மாலை மலர்ல பாத்தீங்கன்னா அதிரடி வெற்றின்னு போடுறாங்க. என்ன வெற்றி தெரியல, நான் ஹெட்லைன்ஸ்ல பார்த்தேன். சிஎம் ஆயிட்டாரா? சிஎம் இல்ல, அதிரடி வெற்றி சிபிஐக்கு மாத்தினது விஜய்க்கு. அது ஏ டீம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி, பி டீம் பாத்தீங்கன்னா வந்து தாவேகா. இதுல வெற்றி என்ன இருக்குது? ஏடிஎம்கே அவங்க வந்து இப்ப தேர்ட் தான். தேர்ட் பொசிஷன் போயிட்டாங்க. பொசிஷன் இப்ப உள்ள தாவேகா வந்துச்சுன்னா எப்ப வேணா எடப்பாடி பழனிசாமி வந்து கேஸ் உள்ள போலாம், கொடநாடு கேஸ் உள்ள போலாம். அதனால நீங்க இந்த விமர்சனத்துல பெருசா எடுத்துக்காரு. இப்ப எடப்பாடிக்கு எப்படி கொடநாடோ, விஜய்க்கு கரூர் எல்லாம் ஒரே பார்டர் தான். ஊட்டில இருந்து கரூருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் போட்டு 300 கிலோமீட்டர். அதேதான். அந்த நடுவுல வந்து கோவையில இருக்கிறோம் அண்ணாமலை இருந்தாரு. இப்ப வந்து வேற ஒருத்தர் இருக்கிறாரு, தெற்கு சைட்ல ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னா, சிபிஐன்றது வந்து 5 வருஷம் 10 வருஷம் இழுக்கணுங்க, அதை தப்பா மறைக்கிறதுக்கு தான். புரியுதுங்களா? அந்த தப்பை இவனுங்களை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணா, எவன் வாயில ஆபாசத்தை தவிர்க்கும் இல்லங்க, அந்த மாதிரி தான் வயிறு எரியுதுங்க. வயிறு 41 பேருக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்ல. பட் ஆனா இதுக்கு விஜய் எல்லாம் இவ்வளவு கொச்சத்தனமா இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, பேட்டி கொடுமா. நான்லாம் விசில் ஆச்சு, தலைவா ட்ரெயினிங்ல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளா கூட கத்துவேன். ஆனா இப்போ ரொம்ப கேவலமா இருக்குது எனக்கு. இவெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனா முதல்ல ஒரு ஒழுக்கம் வேணும். அது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதாபிமானம். ஒருத்தனு கூட ஒழுக்கம் கெட்ட நடிகங்க இவன், ஒழுக்கம் கெட்டவன் இவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து ரொம்ப 16 நாள் வந்து துக்கத்துல இருந்தோம். ஆமா, 16 நாள் துக்கத்துல இருந்துதான் டேராடூனுக்கு போயிட்டு வாலிபால் மேட்ச் பார்க்க. அதை மறைக்கிறதுக்காக வாலிபால் மேட்ச் பார்க்க போயிருக்க மாட்டான். பிஜேபி காரன் காலில் போய் உளுந்து என்ன ஏதாவது காப்பாத்துங்க, இல்லைன்னா என்ன புச்சு போட்டுருவாங்க, என்ன முடிச்சிருவாங்கன்ட்டு கெஞ்சி கூத்தாட போயிருப்பான். அதுக்கு வாலிபால் மேட்ச் அது இதுன்னு ஒரு காரணம் அவனுக்கு. எவனாச்சும் ஏதாவது ஒரு குடும்பத்துல 16 நாள் காரியத்துல இருக்கிறப்ப ஒருத்தன் வாலிபால் மேட்ச் பாப்பானா? அவங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்க மார்டின், அவங்க பெரிய ஃபேமிலி, அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க, அவங்க சாதாரண பீப்புள் கிடையாது. அவங்க எப்படி வேணா இருப்பாங்க, அவங்க வீட்டுல வேணா இப்படி எல்லாம் இருப்பாங்க. விஜய் மாட்டிக்கினாருன்னு பாக்குறேன். விஜய் மாட்டிக்கினாரு எப்படி சொல்றீங்க? மாட்டிக்கினா வேர்ல்ட்லயே நம்பர் 2 வந்து போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். இங்க கிடைக்காத நீதி வந்து நீங்க சிபிஐ தான் போகணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அப்ப விஜய் ஒளிறாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் ஒளியல, அதாவது இவரா போயிட்டு பிஜேபி பார்ட்டி கிட்ட மாட்டிக்கினாரு. அவங்க வந்து சொல்றதுதான் இப்போ டைரக்ஷனு அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதே தோரணையில தான் போறாரு. எப்படி போறாருன்னா, டேக் ஆக்ஷன் அப்படின்னா பிஜேபி டேக் ஆக்ஷன் சொன்ன உடனே ஒரு நடிக்கணும், டான்ஸ் ஆடணும் ஆடணும். ஆமா, அந்த மாதிரி தான். அவ்வளவு எகிரி குதிக்கணும், ஃபைட் பண்ணா ஃபைட். டைரக்டர் அவரு மேலோடம். சரி, அவங்க சிபிஐ அனுப்போம், எஃப்எஸ்எஸ் அனுப்போம், எது ஒண்ணா அனுப்போம். அதனால இவரை வந்து அங்க போய் மாட்டிக்கணும் தான் சொல்லுவேன் தவிர, தமிழ்நாடு போலீஸ் தான் ஏதோ பாவபட்சம் பார்ப்பாங்க. சரி, ஓகே, தமிழ்நாடு நடிகர் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் ஆளுகிட்ட போய் மாட்டிக்கினேன் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் விஜய் செய்வார். டைரக்டர் யாருன்னா, ஆமா, டைரக்டர் யாருன்னா
தமிழ்நாட்டுக்கே தெரியும். இல்ல இப்ப ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தா 16 நாள் நாங்க துக்கத்துல இருந்தோம், அதனால வந்து எங்களால பேச முடியல, அதனால தான் நாங்க வெளியே வரல, 16 நாள் காரியம் முடியிருக்கு நாங்க பேசல, இனிமே நாங்க பேசுவோம்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா சார், 14 நாள் அவர் அதாவது நார்மலா ஒரு வீட்டுல நடந்தா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதனால அவர் சொல்றாரு 16 நாள் காரியம் முடிய வரைக்கும் பேச மாட்டேன்னாரு. கரெக்ட். ஒரு விஷயம் வரைக்கும் எந்த நல்லது கெட்டதுலயும் கலந்துக்க மாட்டாங்க. அவர் அந்த மாதிரி பண்ணுவாரா? சுப நிகழ்ச்சி எதுவும் நடத்த மாட்டாங்க, அவர் அந்த மாதிரி பண்ணுவாரா? டேரக்டர்ல போய் பாஸ்கெட் பால் போனாருங்களா அவர்? இப்போ போனாருங்க சார். இவன் தான் சார் அங்க லிங்க்குக்கே போனா. லிங்க்? ஆமா லிங்க். இவரு பேசியர் பெரியவர், அப்படியே வேர்ல்டு சாம்பியன் இவரு. இவரு இப்ப எத்தனை மெடல் வாங்கிட்டாரு இவரு, வேர்ல்டு சாம்பியன் இவரு. இருப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும் இவர் பேஸ்கெட் பால் நடப்பாங்க. தற்கூரி பசங்க, பொறுக்கி பசங்க சார் அவனுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டு ஊரையா மாத்திருப்பாங்க அவனுங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இவர் வந்து பேஸ்கெட் பால் நடப்பாரு. அங்க போய் மோடி காலில் விழுந்து, ஐயா நான் கூட்டு வரையா, ஜெயலலிதா முன்னாடி கை கட்டி நின்னுவையா, எங்காலு பிஎம் நீங்க சாசாங்கமா வந்து விழுந்துருவாரியா அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டு போயிருப்பாங்க. வேற என்ன அதுக்காக தான் போயிருப்பாரு அவரு. இப்போ அஜித் குமாருடைய மரணம் ஏற்படுச்சுல, அதுக்கு மட்டும் நீங்க சிபிஐ போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அஜித் குமார் மரணம் எப்படின்னா, இது கவர்மெண்ட் போலீஸ் அந்த விசாரிக்கும் போது இருந்தாங்க. அதை வந்து தமிழ்நாடு பேர் வந்து அந்த போலீஸால கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தானே முன் வந்து சிபிஐ விசாரிக்க வேணும்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஆமா ஆமா. அவருக்கு என்ன பண்ணாரு, இது ஆர்ப்பாட்டம் போயிட்டு நின்னால அணில் மரத்துல ஏறி ஆடுற மாதிரி என்ன பண்ணாரு, எஸ்ஐடி எது சிபிஐ எதுக்கு, பிஜேபியோட கைகூலி ஏ டீம் பி டீம் அந்த என்ன. விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் தாவேக்கால இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜயும் சொல்லியிருக்காரு நீதி வென்றுச்சா? நீதி எப்படிங்க வெல்லும்? 41 பேர் உயிர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 41 உயிர் வந்து போயிருக்கு நம்மளுக்கு. அது எப்படி நீதி இவ்வளோ சீக்கிரம் வென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும்? அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை பண்ணிட்டு ஈஸியாக மறைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சிபிஐ மூலயமா இன்னைக்கு போயிடலான்ற ஒரு கருத்து கணிப்பில் அவங்க அப்படியே போகிறாங்க. பட் வந்து அன்னைக்கு அஜித்குமார் இறப்புல பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து நாங்கள் இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு பேசினவங்க இன்னைக்கு எதுக்கு சிபிஐ கிட்ட அவங்க போனோம்? அப்ப வந்து பிஜேபிக்குள்ள போய் அவங்க நுழையிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க, தப்பிக்க பாக்குறாங்க. அவங்க வந்து இது மூலயமா போயிட்டு அவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்றது வந்து அவங்க வந்து பேஸ் பண்ணி போறாங்க. ஸோ கண்டிப்பா இதுல வந்து நீதி வந்து கண்டிப்பா வெல்லாது. அதே மாதிரி விஜய் தப்பிச்சிடலான்றது வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காது. சிபிஐ இருந்தாலும் கண்டிப்பா பிடிக்க போறாங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு தானே ஆகணும். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்த நிகழ்வு அப்ப பொதுமக்களோ சரி, பிரஸ்ல இருக்கிறவங்களும் சரி, சார் ஒரு நிமிஷம் நில்லு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் நின்று ஒரு பதில் சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு இதுவாயிருக்காது. அதே மாதிரி என்னைக்கா இருந்தாலும் அவர் வந்து ஒரு மேலுக்கு வந்து போறது கிடையாது. இருந்தாலும் பொதுமக்கள், அதாவது உங்களோட தொண்டருங்க உங்களை பார்க்கணும், உங்களுக்கு வந்து தொண்டர்களா உங்களுக்கு வந்து கட்சி மூலயமா வந்து அவங்க வந்து யாரும் வரல. அதே மாதிரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் இறந்துருக்காங்க. இப்ப நீங்க ஒரு கூட்டத்துக்கு கூப்பிடுறீங்கன்னா, உங்களை தொண்டர்களை கூப்பிடுறீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை நீங்க கூப்பிட்டுருந்தீங்க எல்லா அதாவது நீங்க ஒரு பொது கூட்டம் நடத்துறீங்கன்னா எல்லாருமே பொதுமக்கள் வர்றது இதுதான். ஆனா வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப வந்து இறந்துருக்காங்க. இப்ப குழந்தைங்க இறந்துருக்காங்கன்ற போது வந்து பாத்தீங்கன்னா மகளிரும் குழந்தைங்களும் தான் இறந்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் ஐடியே கிடையாது. உங்களோட கட்சியில பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியே இல்லைன்றதுதான் வந்து இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. சோ இப்ப நீங்க பண்ணிருக்கிற தப்புல இருந்து நீங்க வெளியே வரவே வாய்ப்பே கிடையாது, வரவே முடியாது. சரி, இப்ப பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாளா தலைமறைவா இருந்தாரு. ஆனா நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா விஜய் சந்திச்சிருக்காரு. எப்படி அது திடீர்னு? அவர் இட்டுன்னு வந்து யாரா இட்டுன்னு போயிருப்பாங்க. ஆமா, எப்படி இட்டுன்னு போயிருப்பாங்க. ஏன்னா அவர் வரமாட்டாரு. ஆமா, 16 நாள் அவரு துக்கத்துல இருந்திருப்பாரு. இப்ப இவனுக்கு இப்ப என்னன்னா, இப்ப நாளைக்கு வந்து என்னென்ன கதை சொல்ல போறானுங்கன்னு தெரியல. இல்ல இப்போ 41 பேர் செத்துட்டாங்க. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு என்னாலதான் அப்படி ஆச்சு, இது நானும் ஒரு பொறுப்புன்ற ஒரு வார்த்தை வரல. அதனாலதான் சொல்றேன், விஜய் ஒரு சாடிஸ்ட். அதாவது அந்த லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாம பாத்தீங்களா, அது அப்படியே ஒரு கேவலமான சிரிப்பு சிரிச்சான் பாருங்க. அதுல இருந்தே பச்சையா தெரியுதே அவன் ஒரு சாடிஸ்ட். அவன் ஒரு மனுஷ தன்மையா அற்ற ஒரு மிருகம் விஜய். புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா வந்து இத்தனை நாளா வந்து தலைமறைவா இருந்தாரு. நேத்து நைட்டு போயிட்டு விஜய் போய் சந்திச்சு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. இதை பத்தி நினைக்கிறேன், இப்ப எப்படி வெளியே வராங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அது சார் மேல உத்தரவு போட்டுச்சு சார், மேல உத்தரவு போட்டுச்சு, நீங்க வெளியே வரலாம். ஆமா, மேலிட மீன்ஸ் சுப்ரீம் கோர்ட் கிடையாது, அது தெரியும், பிஜேபி. ஆமா போட்டாங்க சார். அதுல வழக்கு தொடுத்தவங்கள நீங்க யாருன்றதை நீங்க முதல்ல பாக்கணும். அதுல வழக்கு போட்டவங்களே தெளிவா சொல்றாங்க, நாங்க இதுல பண்ணல, நாங்க அதை கொடுக்கவே இல்லை, பெட்டிஷனரே நாங்க கிடையாது, எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம எங்க கையெழுத்த போட்டிருக்காங்கன்றாங்க. ஒரு அம்மா குழந்தை கூட இருக்காங்க, அவங்க அப்பா விட்டு போய் ரொம்ப வருஷமா ஆகுதான். ஆமா, அவரு வந்து போடுறாரு, எல்லாரையும் பணம் கொடுத்து இவனுக்கு வாங்கினு
இவனுக்கு ஒரு அப்பட்டமான ஒரு ஆக்சுவலா வந்து எழுதி வாங்குறது பாத்தீங்கன்னா அதிமுக சேர்ந்த நபர் தானே. ஆமா 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 அதிமுக ஏன் தலையிடுறாங்க சிபிஐ கிட்ட போறதுக்கு? சார் அவன் அடிமை நம்பர் 1 அவன், இவன் அடிமை நம்பர் 2 அவனை கூட்டின்னு வரணுமே. இப்ப போட்டியில அடிமை. ஆமா, அந்த பழனிசாமிக்கு வெக்கம் மானம் சூடு சொரணன்னு ஏதாவது ஒண்ணு இருந்தா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாத போது கை கட்டின்னு அம்மா என்ன மன்னிச்சுக்கீங்கம்மா நாங்க எதுவும் முன்னாள் இந்த கொடநாடு வீட்டு வாசல்ல வாட்ச்மேன் வேலை செஞ்சிருந்தான் இந்த விஜய். அப்படியா பட்டவனை போயிட்டு அவனுக்காக இவன் வெயிட் பண்றான். யாரு? சரி, விஜய் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டா வரலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் லேட்டா வரல, ஆனா லேட்டா வந்தேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அறிக்கையிலே இருக்கு சார். மதியம் 12 மணிக்கு என்னமோ வரேன்னு சொல்லியிருந்தாரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு தூங்கி எழுந்து மூஞ்செல்லாம் கழுவின்னு இவர் வந்து மக்களை பார்க்க வந்திருக்காரு. மக்கள் என்ன நினைச்சுக்கணும், பொம்மை நினைச்சுக்கினாரு. 12 மணி உச்சி வெயில நின்று இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணு இந்த டைமிங் தான் வரேன்னு சொல்லி, இல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கோம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், 12 மணிக்கு வரல 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கணும். இப்போ அவ்வளோ தள்ளுமுள்ள உங்களுக்கும் குழந்தை இருக்கும், எனக்கும் குழந்தை இருக்கும். இப்போ குழந்தைங்க தான் எவ்வளோ குழந்தைங்க செத்து போச்சு, எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஈடாகுமா? ஒரு 41 உயிர் வந்து ஒரு துச்சமாக மதிச்சு அவர் வந்து கரெக்டான டைமுக்கு வரல. கடைசியில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை. ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை? 6 மணிலேருந்து 12 மணிலேருந்து 6 மணி வரலும் வந்து இருக்கிறாங்கன்னா அந்த ஜனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒரு 10,000 பேர் வரணும்னு சொன்னாங்க. போலீஸ் ஒன்றும் ஜோசியக்காரங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க எவ்வளோ போலீஸாக இருக்கணும்? இவ்வளோ தலையில் போலீஸை நீங்கள் எங்கன்னு போய் தேடுவீங்க? அதான் எங்கன்னு போய் தேடுவீங்க? ஒரு 20,000-30,000 பீப்புள் இருக்காங்கன்னா நீ போலீஸான்னு போய் கேட்டு இருக்க முடியுமா? அங்கே தெரியறது தலைமாட்டம் தான். அங்கே வந்து காக்கி யூனிஃபார்மாக தெரியும். ஆதவ அர்ஜுன ஒரு பேட்டியில சொல்றாரு, இந்த மாதிரி வந்து விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வந்து லேட்டா வரல, அவர் கரெக்டா தான் வந்தாரு, ஆனா ஏதாவது பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து எப்படி இருக்குன்னா சிரிப்பு காட்டுற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா தலைவரும் எல்லா கட்சிக்கும் மீட்டிங்கும் எல்லாருக்கும் போகிறாங்க வராங்க. ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகலாம், 1 மணி நேரம் லேட் ஆகலாம், இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரு 2 மணி நேரம் லேட் ஆகலாம். 7 மணி நேரம் லேட்டாக வர்றதை வந்து எப்படி அவங்க நியாயப்படுத்துறாங்கன்னே தெரியல. 7 மணி நேரம் லேட் பண்ணுறாங்க, சரி, அதுக்கு அங்கே கூடியிருக்க மக்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்தாங்களா, இல்லை சாப்பாடு கொடுக்க முடியாது, ஓகே, சாப்பாடு வந்து மாஸ் க்ரௌடுன்றதால சாப்பாடு ஒரு தண்ணீர் கொடுக்கல, அங்கே இருக்க லேடிஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, குழந்தை இல்லை, 41 பேர் இறந்துட்டாங்க. இதையும் வந்து நியாயப்படுத்துறாங்க சில பேர். அதுதான் வந்து ஏற்றுக்கவே முடியல. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயை காப்பாற்றணும் தான் பாக்குறாங்க தவிர வந்து 41 பேர் இறந்துருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க தாதக கட்சியினர்லாம். அவங்கள பத்தி யோசிச்சா இவங்க வந்து வீடியோ காலில் பேசுவாரா? வீடியோ காலில் எந்த ஒரு தலைவனாலும் தொண்டை இறந்துட்டான், சரி, முதல் நாள் வந்து சூழ்நிலை சரியில்லை போகாம இருக்கலாம், மறுநாள் சூழ்நிலை சரியில்லை போகாம இருக்கலாம், இத்தனை நாள் நேரம் போகாம இப்போ வந்து மனு கொடுக்குறாங்க. மனுல வந்து 0 டாலரன்ஸ், அதாவது உங்களோட தொண்டர், உங்களோட கட்சி தொண்டர், உங்களோட ரசிகர் உங்ககிட்ட வரக்கூடாது, வந்தா நீங்க தடியடி நடத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். இதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணியே நீங்க தரீங்க, மென்ஷன் பண்ணியே கொடுக்குறாங்க. இது உங்களோட கட்சி தொண்டர் ரசிக்கிறோம், நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க? அடிக்கலாம்னு சொல்றாரு, அடிக்கலாம், தடியடி நடத்தலாம். 0 டாலரன்ஸ் கிட்ட வந்து கிரௌடே சேரக்கூடாது. அந்த அளவுக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் கரூர்ல வந்து பார்ப்பேன் இப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாரு. அப்ப எந்த மாதிரியான தலைவரா இருக்காரு? இப்ப நீ அங்க போன நான் என்ன கேக்குறேன், அப்ப எஸ்ஐடி அப்ப வந்து சரியா விசாரிக்கல, இப்ப விசாரிக்கலையா? ஏன்னா உன் தப்பு வந்து உன் டவுசர் கீஸ்டாங்க, நீ பொறுமையா இரு, உன் டவுசர் ஒண்ணு தானா உண்மையாலே வெளில வரும். ஆக்சுவலா அவர் சொல்ல நான் லேட்டாவே வரல, ஏன் லேட்டா வந்து சொல்லிட்டு போய் 200 கோடி ரூபா வாங்கல, நீ போயிட்டு ஸ்டூடியோக்கு போய் வந்து ஷூட்டிங் போறல, கரெக்ட் டைமுக்கு போனா என்ன பண்ணுவோம், சம்பளம் கொடுப்பானா? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சோத்துக்கு தண்ணி இல்லாம எதுவும் இல்லாம போயிட்டு நீ அவ்வளவு லேட்டா வரணும், எவ்வளவு நெக்கல் பூச்சு நீ? இதே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டா போயா, ஒருத்தங்க கூட பின்னாடி வர மாட்டான், தெருநாய் மாரி ஆளு இது கால்ஷீட் இல்லாம. நீங்க ஏன் ரொம்ப ஆதங்கப்படுறீங்க? இல்லைங்க, வயிறு ஏறிடுப்பா. அது வந்து என்னன்னா பைத்தியக்கார கூட்டமா இருக்குதுங்க, யார் சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. உங்களை மாரி நல்லவங்க இருந்தா போய் சொல்லி புரிய வைக்க. தாவேக்கிணவரும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நீதி வென்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து 41 பேர் வந்து உயிர் போயிருக்கு, அதுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இல்ல. விஜய் வந்து அவர் கேட்டு நடந்துச்சு, அவர் வந்து தப்பிச்சிரணும் அப்படின்றத மட்டும் பாக்குறாங்களே தவிர்த்து போன உயிரை பத்தி யாரும் பேசல. அவங்களோட தொண்டர்களே சரி, ஐயோ இந்த 41 பேர் உயிர் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டருமே வந்து இந்த மாதிரி இதுவாயிடுச்சு, ஒரு இரங்கல் எதுவுமே வந்து எங்கேயுமே இரங்கல் செய்தியாவே அவங்க நடத்தவே கிடையாது. அப்படி இருக்கும் போது எப்படி நம்ம அதை பண்ண முடியும்? இப்போ உங்கள் விஜய் நான் வரேன்னு சொல்றாப்புல, நான் வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறேன். இப்போ அதே போல பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் என்ன சொல்றாரு, இந்த கரூர் மக்களுடைய வாழ்க்கையே நான் மாத்த போறேன் இந்த சிஎம் ஆன பிறப்பு. என்ன பண்ண போறோம்? மார்டின் கிட்ட சொல்லி ஆளுக்கு ஒரு 4 கோடி வாங்கி கொடுக்க சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு 10 கோடி. இல்ல நான் மாமா கிட்ட சொல்லி. இல்ல ஆக்சுவலா விஜய் சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா 200 கோடிக்கு மேல, ஒரு எந்த எல்லா பட்டு 200 கோடி சம்பளம் வாங்குறாரு.
இப்ப பாத்தீங்கன்னா 200 கோடின்றீங்க, ஆனா கணக்கு காட்டுறது 30 கோடி 35 கோடி தான் காட்டுறாப்புல. அப்புறம் எப்படி அது 200 கோடி? மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றீங்களா? ஆமா, கதெல்லாம் சொல்லுவாரு அவரு. இல்ல அதை விட கேளுங்க என்ன சொல்றாருன்னா, பழனிசாமின்ற ஒரு தற்குறி, நான் சொல்லங்க எடப்பாடி தற்குறின்னு எங்க அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த எடப்பாடின்ற தற்குறி நீ எல்லாம் எங்களை பத்தி பேசுறதுனால தகுதி இருக்குன்னு. அந்த மாதிரி சார் எடப்பாடியை பொறுத்தவரையிலும் மக்களை சந்திச்சு அவன் மக்களால முதலமைச்சராக இருந்தாருனாக்கா இல்ல மக்களால ஏதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா பரவாயில்ல. அதிமுக அதாவது ஜெயலலிதா போகும்போது அவங்க கிட்ட இருந்த எம்பிஸ், அவங்க கிட்ட இருந்த எம்எல்ஏஸ் எல்லாரையும் ஒரு 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 பலமா கொடுத்துட்டு போனாங்க. இன்னும் என்ன நிலைமை ஆக்கி வச்சிருக்காங்க எடப்பாடி, என்ன நிலைமை ஆக்கி வச்சிருக்காங்க. அதிமுக கூட்டத்துல வந்து தாவேக்கா கொடி எல்லாம் காட்டுறாங்க. இவனே பிடிக்க வைப்பான் சார், ஃப்ராடு பசங்க இவங்களே பிடிக்க வைப்பானுங்க. இதான் 4 பேர் தாவேக்கா கொடி பிடிச்சிட்டு போங்க, விஜய் எங்க கூட ஆதரவு வந்துட்டாருன்றதுனால. சார் பிஜேபி இருக்கும், எடப்பாடி இருப்பான், விஜய் கூட போட்டோம் சார். இன்னும் எத்தனை அடிமைங்க அவங்க கூட இருந்தாலும், அதாவது அவங்க பிஜேபின்ற எஜமான் கிட்ட எத்தனை அடிமைங்க சேர்ந்தாலும் சரி சார், 2026 திமுக ஆட்சி தான் சார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. மக்கள் அதுல தெளிவா இருக்கானுங்க சார். இவனுக்கு போடுற நாடகத்தை எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. விஜயோட ஒரு வாட்டி இருக்க ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி பேசுறது, மாறி மாறி நடந்துக்கிறது, இவனுக்கு சொல்ற கதைங்க இதெல்லாம் நம்புவாங்க சார். 6 வருஷம்னா 16 நாள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், துக்க செய்தின்றான். 1 வருஷத்துக்கு எந்த நல்லது கெட்டதுலயும் அவன் கலந்துக்க கூடாது. அந்த நாய் கலந்துக்கிறத பார்த்தா நானே செருப்பு தடிப்பேன். அந்த நாயை எதுலயும் நீ கலந்துக்க கூடாது. 16 நாள் துக்கம்ன்றல 16 நாளோட இப்ப எங்க வீட்டுல துக்கம், எங்க வீட்லயும் துக்கம் நடந்திருக்கு. 16 நாள் முடிச்சுனா 1 வருஷம் எந்த நல்லது கெட்டதுலயும் கலந்துக்க மாட்டோமே. 1 வருஷம் எங்க வீட்டுல எந்த நல்லது நடக்காத, நீ பண்றியான்னு பாக்குறேன்டா, நீ பண்றியா நான் பாக்குறேன்டா. இதெல்லாம் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. அது மு க ஸ்டாலின் உடனடியே 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாரு. உடனே இவரு அனௌன்ஸ் பண்ற 20 லட்சம். இப்ப அடிப்பட்டவங்களுக்கு அவங்க 1 லட்சம் 2 லட்சம். ஏன் 20 லட்சம் கொடுக்குறேன்? நல்லா சம்பாதிக்கல 1 கோடி ரூபாய் தரலாமே. காரணம் என்னன்னா, அரசாங்கம் 50 லட்சம் கொடுத்திருந்தா இவன் 1 கோடி கொடுத்திருப்பாங்க. இவருக்கு என்னன்னா அந்த நேரத்துல நம்ம அவங்களோட அதிகமா கொடுத்தோம், நம்ம தப்பிக்கணும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கிறவன் 2 நாள்ல போய் கொடுத்துருக்கணும். இப்ப எல்லாத்தையும் இது பண்ணி இப்ப கோர்ட்ல தீர்ப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப போயிட்டு சினிமா ஷூட்டிங் இன்னொரு 4 மண்டபத்துல வச்சு 40 பேர் கூப்பிட்டு ஷூட்டிங் எடுப்பாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரூர்ல 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அது வந்து இப்ப சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? சிபிஐ நேர்மையா தான் நடக்கும். சரி, அவங்க நமக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க தீர்ப்பு சொல்ல போறாங்க. அது உண்மை என்னமோ அதை தான் கரெக்டா, அதான் யாராவது உண்மையா சொல்லுவாங்க. ஆமா, உண்மையா தான் சொல்ல போறாங்க. ஆமா, சிபிஐ அதாவது சிபிஐ புலன் விசாரணை நடத்தினா விஜய் என்ன தவறு பண்ணானோ அதெல்லாம் தான் காட்ட போறாங்க. வண்டியில வந்து 4 பேரை சாவடிச்சான், பஸ்ல வரும்போது எல்லாம் கீழே விழுந்தாங்களே, அங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, இங்க பேசிக்கிட்டு இருந்தான். செத்த மக்களை கூட போய் இறங்கி போய் பார்க்கல. நான் ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல எல்லாம் வில்லத்தனமா அப்படி இப்படின்னு சீன்லாம் போடுறேன்னு தவிர போய் இறங்கி போய் மக்களை பார்க்கணும்ல. ஆமா, அங்க போய் 4 பேர் செத்து கிடக்குறாங்க, அவங்கள போய் இறங்கி காப்பாத்திருந்தான்னா அந்த இடத்துல அவன் ஒரு விஜய் தலைவனா இருந்திருப்பான். பின்னாடியே இறங்கி ஏர்போர்ட்டுக்கு ஓடினானா அவன் எப்படி தலைவனா இருக்க முடியும்? என்ன சொல்றாங்க, நான் வந்து லேட்டாவே வரல அப்படின்றாங்க. லேட்டா வரலையா விஜய் வந்து அபாண்டமா போய் 7 மணி நேரம் தாமதமா வந்தான். அதுதான் இந்த சாவுக்கு காரணமே. பட் ஆனா இது வந்து இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. அது எப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லையே. காலையில நாமக்கல்ல ஒரு இடத்துல டைம் கொடுத்துருக்காங்க, கரூர்ல இத்தனை மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு அவர் அரைவல் ஆகவே இல்லை. 3 மணிக்கு கரூர்ல டைம் கொடுத்துருந்தாங்க, அந்த டைமுக்கு அவர் வரலையே. 7 மணிக்கு தானே வந்தாரு. ஆமா, 7 மணிக்கு வந்தப்போ வேலைக்கு போயிருந்தவங்க எல்லாருமே மொத்தமா வந்து ஒண்ணு கூட்டிட்டாங்க. கூட்டம் அதிகமாக அங்க, அதாவது அவருடைய ஓட்டுக்கள் யாருமே அங்க வரல, ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க. விஜய பார்க்கணும் அப்படின்ட்டு சின்ன குழந்தைங்க எல்லாருமே மொத்தமா ஆவலா வந்துட்டாங்க. மொத்தத்துல எல்லாரையும் சாவடிச்சுட்டு போனதுதான் மிச்சம். சாவடிச்சு போனதுதான் மிச்சம். இப்போ வந்து அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இறந்தது காரணம் விஜயே கிடையாது, அது வந்து ஃபுல் பொறுப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துன்னு சொல்றாங்க. இது எப்படிங்க விஜய் காரணம் இல்லைன்னு சொல்லுவாரு? ஒரு விஷயத்த ஒண்ணு தெளிவா நான் கேட்கிறேன். ஒரு ஓட்டு போட உரிமை இல்லாதவங்க வந்து எதுக்கு வரணும் பிரச்சாரத்துக்கு? படிக்கிற பசங்களை வந்து அரசியலுக்கு கூட்டின்னு வரதே தவறுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல சேர்க்கணும்னு சொல்றாங்க, அது வேற விஷயம். ஒரு ஓட்டு உரிமை கூட இல்லாதவங்களை வந்து கூட்டின்னு வந்து அந்த நெரிச்சத்துல வந்து இதெல்லாம் குழந்தைங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு பூஸ்லி ஆனந்த். அவர் எந்த கடல்ல இருக்கிறார்? அரேபியன் கடல்ல. நேத்து விஜய் சந்திச்சிருக்காரு, 20 நிமிஷம் போயிட்டாங்க. அந்த சிபிஐ இது வந்து பேர் வந்திருப்பாரு, வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம வண்ணார்பேட்டை கடலை கூட எந்த கடல்ல இருந்தாரு தெரியல, தவறா நினைக்கணும், எந்த கடல்ல இருந்தாரு தெரியல, வருவார் வந்துட்டு பாத்துருக்கலாம். அவர் வந்து எழுதி குத்துக்கிறாரு, ஏன்னா அவர் தான் உள்ள போன முதல்ல. ஆமா, 2வது நம்ம லாட்ரி. ஆமா, இந்த 2 பேர் தான் முதல்ல உள்ள போவாங்க. அதுக்கப்புறம் 3வது தவேகா. இதை வந்து தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்காத காரணம் வந்து அவங்க வந்து மக்கள் மேல இதுக்கு அக்கறை இல்லாமலாம் இல்லை. ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு மீட்டிங்னா ஒரு அசம்பாவிதம் இருந்துச்சு. முதல் கட்ட இது என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட், அதை பார்த்துருக்காங்க, அதை எடுத்திருக்காங்க. சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா அரசாங்கம் எடுக்கும்.
அதுக்கு இந்த இந்திய தமிழக அரசு உறுதியா இருக்குது. தாவேக்கோனர் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மட்டும் ஏன் சிபிஐக்கு போனீங்க அஜித்குமார் மரணத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இப்ப வந்து எப்படின்னா அஜித்குமாரோட மரணம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு போலீஸ்காரங்க தான் வந்து நம்ம அதை பண்ணிருக்காங்க. சோ அவங்களும் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற உளவுத்துறை மூலயமா வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது குளறுபடி நடந்துருமோ அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. சோ அதையும் இதையும் வந்து ஒப்பிட்டு பேசுறது சரியில்லை. இப்போ பர்மிஷன் கேட்டிருக்காரு பாத்தீங்களா? பர்மிஷன்லாம் என்னன்னா எதுக்கு பர்மிஷன் கேட்டாரு? மக்கள் அவங்க சந்திக்க அவர் ஏன் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? அவர் போக வேண்டியதானே. பர்மிஷன் உடம்பு இருக்க போறாங்க. கும்பல் கூடுறமா திருப்பி சொல்றாரு, கும்பல் கூடுற பிரச்சனையாகும். அவன் ரசிகர்களை வர வேணாம்னு சொல்றாரு அவரு. தடியடியில அடிக்கிறதுக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காரு? முன்னாடியே இதை எழுதி கொடுத்திருந்தா 41 பேர் செத்துருக்க மாட்டாங்களே. போலீஸ் கிட்ட நீ இவ்வளவு பேர் என் வண்டி பின்னாடி யாரையும் விடாதீங்க, என் வண்டி பின்னாடி பைக்ல வர ஊர்வலம் வர விடாதீங்க, எல்லா ரோடு முனையில நிக்க ஆள விடாதீங்கன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் தப்பிச்சிருப்பாங்களே, எல்லாருக்குமே நல்லது வந்திருக்குமே. இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டாங்களே. நீ உன் பின்னாடி பைக்ல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள் வரத ரசிச்சியே. நீ ரசிச்சதுனாலதானே இவ்வளவு பிரச்சனை. நீ வர வேணாம்னு சொல்லி இருந்தா அந்தந்த மாவட்ட, நாமக்கல் மாவட்ட காவல்துறையே அதை தடுத்து நிப்பாட்டி இருப்பாங்களே. அதை நிப்பாட்டணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையே. இன்னைக்கு 41 பேரை சாவடிச்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு இந்த எண்ணம் வருது. இப்பயாச்சும் இந்த எண்ணம் வருதுன்றத நினைச்சு சந்தோஷம் தான் படணும். டிவிகே சார்ந்தவங்க ஏன் வந்து இன்னும் இந்த குடும்பத்தை போய் சந்திக்கல? எதுக்காக இருக்கும் நினைக்கிறீங்க சார்? அது எப்படி சொல்றது, இது வந்து மனசுன்னு இருந்தா போய் பார்க்கணும் சார். மனசாட்சி இல்லாதவங்க ஓட்டு முடிஞ்சிச்சு இப்போ அவ்வளோதான்ப்பா, எத்தனை பேர் செத்தா நம்மளுக்கு என்னப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இவங்க ஒரு கட்சியே கிடையாது சார். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, அது வந்து ஜனநாயகம் படம் ப்ரொமோஷனை தான் பார்க்குறேன். ஜனநாயகம் படம் ப்ரொமோஷன் ப்ரொமோஷனை தான் பார்க்குறேன். 600 கோடி 700 கோடி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போட்ட காசு எடுக்கணுன்றதுக்கு வந்து ஜனத்தை வச்சு இது பண்ணுறாங்க. இது ஜனநாயக படுகொலை, ஜனநாயக படம் இல்லை, ஜனநாயக படுகொலை அப்படி தான் பண்ணிடுறாங்க. நான் முதலே பேசணும்னு நினச்சிருந்தா, இது வந்து நீதி வெல்லன்னு எப்போ போடணும்? 2 நாளில் 3 நாளில் போடணும். அது போடாத என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டு. நீதி இல்லைன்னா எங்கே வெல்லும்? டைரக்டர்கிட்ட வெல்லும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா 2026 ஆட்சி அமைப்பார்னு நினைக்கிறீங்களா? 2026 வர ஏப்ரல் மாதம். எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சி தோணிலேருந்து ஒரு 13 கட்சி வந்திருக்கும். சரி. திமுகலேருந்து அதிமுகலேருந்து மதிமுகலேருந்து பாமக, கிட்டத்தட்ட 89 கட்சி ஆரம்பிச்சாங்க. பாமக ஒரு 10-15 கட்சி வந்துச்சு. சரி. நாங்க தான் முதலமைச்சர், நாங்க தான் எல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. திமுக அதிமுக தவிர யாரும் இது வரைக்கும் ஆட்சி அமைச்சது. 67 அப்புறம் 1960. இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒரு மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் ஏற்படாதுங்க, ஏற்படாது. திமுக ஆட்சி தான் தொடரும். இப்போ விஜய் என்ன பண்ணுவாரு? விஜயா தெரியலங்க, அது பிஜேபி கிட்ட மோடி கிட்ட கேட்டு சொல்லுவார். சினிமா நடிக்க போறான்றாங்க. திருப்பி ஜனநாயகம் படம் ரிலீஸ் பண்ணனா கண்டினியூ பண்ணுவார். அது கூட ஒரு சாக்கு சொல்லுவார், எலெக்ஷனை முன்னிட்டு என் படத்தை ரிலீஸ் பண்ணாம தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பதான் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வந்து அவரால் நடிக்க முடியும். ஓகே. ஏன்னா இது ஒரு காரணம் காட்டலாம். ஏங்க நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் படம் ஜனநாயகம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் என் படம் வந்தது கூட சொல்லலாம். உங்களுக்கு வரும்போது அதை பத்தி தெரியும். ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி கருத்து வேறுபாடு தெரியல. ஜனநாயகம் படம் ஷூட்டிங் வந்து அந்த கரூர்ல நடந்த மாதிரியும் சொல்றாங்க. நக்கீரன் கோபால் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து வீடியோ கேமரா இருந்தது, பறிமுதல் பண்ணாங்க. சிபிஐ தக்க முறையில விசாரிச்சா எல்லாம் வெளியே வரும். இது ஒரு பொதுமக்களா நான் இருந்து சொல்ல விரும்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தாவேகாக்கு வந்து சிபிஐ போனது நல்லதா கெட்டதா? இங்க இருந்தாவாச்சு திமுக கவர்மெண்ட் இவன் மேல கை வச்சா பாவம் பரிதாபமாகும், சிம்பதி ஆகும் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணி காப்பாத்தி ஏதாவது ஒண்ணு விட்டுருப்பாங்க. இப்ப நல்லா வசமா மாட்டிக்கினாப்ல, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியோட கால்ல போய் சரணடைஞ்சாச்சு. இனி வேற வழியே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து மைக்ல கொள்கை எதிரி பிஜேபி சொல்லுவாரா? அவ்வளவுதான், அதோட கொள்கை எதிரியே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எடப்பாடி மாதிரிதான் இனி. எடப்பாடி மாதிரிதான். அவ்வளவுதான். சரண்டர். அடிமை 1 அடிமை 2. அடிமை 1 யாரு? நம்ம ஐயா எடப்பாடி. இப்போ இந்த வழக்கை பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்தினது எப்படி பாக்குறீங்க நீங்க? சிபிஐ இதுல நேர்மையா செயல்படணும். என்ன உண்மையோ அதை கரெக்டா சொல்லணும். பிஜேபிக்கு சப்போர்ட்டா பேசினாங்கன்னா அது சரியா வராது. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தா அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற நீதிபதிகளையோ அங்க அவங்களுடைய வக்கீல்களையோ நியமிச்சுதான் இதை பண்ண போற மாதிரி தெரியுது. அதனால உச்ச நீதிமன்றம் இது வந்து தவறான பாதையில போகாம நேர்மையான பாதையில கரெக்டா முறையா விசாரணை நடத்தி சரியான பதில சொல்லணும். ஓகே. விஜய்க்கு வந்து இது வந்து எல்லாமே வந்து சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் கூட பாத்தீங்கன்னா நேத்து கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு, நீதி வெல்லும் சொல்லிட்டு போட்டுருக்காரு. நீதி வென்றுச்சா? நீதி கண்டிப்பா வெல்லும். யாருக்கு வெல்லணுமோ அவருக்கு கண்டிப்பா வெல்லும்.
இல்ல நீதி வென்றுச்சுன்னு சொல்றாங்களே, இன்னும் 41 பேர் வழக்கு இன்னும் முடிவே இல்லை, இன்னும் விசாரணை ஸ்டார்ட் பண்ணல. அவ்வளவு சீக்கிரம் நீதி வென்றுச்சுன்னா அது என்ன அர்த்தத்துல போகுது அது? இதுக்கு சரியான பதில அவங்க சொல்லவே இல்லை இது வரைக்கும். ஏன் தாமதமா வந்த, செத்ததுக்கு யார் காரணம், சரியான பதில் இது வரைக்கும் விளக்கமே அவங்க கொடுக்கவே இல்லை. நீதி எப்படி வெல்லும்? நீதி வெல்லணும்னா பாதிக்கப்பட்டவங்க சரியான தகவலை கொடுக்கணும். யாருனால இதெல்லாம் நடந்தது அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்லணும். சாகடிக்கப்பட்டது விஜய்னால தான், அதுதான் உண்மை. விஜய் தாமதமாக வந்தது காரணம், கூட்டம் அதிகமாக சேர்த்தது காரணம். இதனால தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தோம்னா இப்போ தாவேக்காவை கண்டிப்பா வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முழு முயற்சியா அந்த அளவுக்கு வீக்கா இருக்காரு. அந்த அளவுக்கு அதாவது ஏதாவது கட்சி கூட்டத்துல போயிட்டு வேற ஒரு கட்சியை காட்டிட முடியுமா? அப்படி அந்த கட்சி கொடியை காட்டிட்டா அந்த தொண்டர்கள் சும்மா விட்டுருவாங்களா? ஆமா. இவரு என்னன்னா எப்படியாவது விஜய கை காலில் விழுந்தாச்சு விஜய் கூப்பிட்டு வந்துடணும். ஏன்னா தான் எந்த அளவுக்கு வீக்கா இருக்கான்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதனால இவரே காசு கொடுத்து இவரே கொடி வாங்கிட்டு வர சொல்லி இவரே கொடியை தூக்கி பிடிக்க சொல்றாரு. அதை பார்த்து புலங்காகி தான் அடிக்கிறாரு. இல்ல, எனக்கு கடைசி ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா வந்து இவர் விஜய் வந்து ஒரு உச்ச நடிகர், 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறது தான் வராரா? என்ன சொல்றாருன்னு பாப்போம் அடுத்த கூட்டத்துல என்ன அடுத்த ஷூட்டிங்ல என்ன சொல்றாருன்றத பாப்போம். பொறுத்திருந்து பாப்போம்.